ஹாய் நவகோபாலன். இன்றைக்கி நான் ஜெல்லி எப்படி செய்கிறோன்னு சொல்லித்தர போகிறேன். அதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜெல்லி பேக்கெட், தண்ணிப்பால், அப்புறம் சீனி, அதுக்கப்புறம் 3000 ml தண்ணி வேணும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 400 இந்த மாதிரி 1 டின் பால் போதும். அப்புறம் 300 ml தண்ணி வேணும். பால் வந்து இதில் ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணணும். கலக்கிறியே இருக்கணும் சில நேரத்தில். இனிமேல் அஜ்ஜி உள்ளது என்னாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே ஜெல்லி இருந்துச்சுன்னா ஊற்றலாம். இதான் த இன்க்ரீடியன்ட்ஸ். பண்ணுறாதீங்க, இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு புரியலன்னா இங்கே பார்த்து செய்யுங்க. இங்கே பாருங்கள், 3000 ml வாட்டர், 100 கிராம் சீனி, அப்புறம் 1 tin 400 ml தண்ணிப்பால். அதுக்கப்புறம் கலக்கிறியே இருக்கணும். இனிமேல் செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மசங்க கண்டு அதுக்கப்புறம் சூடாயிட்டோன்னே சீனி போட்டு சீக்கிரமாக கலக்கணும். கலக்கிட்டோன்னே எல்லாம் கலக்கிட்டோன்னே ஒரு டப்பாவில் ஊற்றி வைப்போம். சீனி வந்து ஒரு 3 கரண்டி அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் சீனி போட்டோன்னே கலக்கிட்டே இருக்கணும். சீனி பத்தலைன்னா கொஞ்சோண்டு 2 கரண்டி போடுங்க, 1 கரண்டி போடுங்க. சீனி போடலைன்னாலும் பரவாயில்லை. அந்த பால் சூடாகிற மணிக்கு நம்ம இப்போ இந்த கப்பெல்லாம் அடுக்கி வைப்போம். பால் சூடாயிட்டோன்னே இப்போ நம்ம தூள் போடணும். தூள் போட்டோன்னே அப்பயே கலக்கிட்டே இருக்கணும். இதை பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலை ஊற்றணும். இப்போ நம்ம இந்த கப்பில் ஊற்றி வைக்கணும். ஒரு அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. எது ஒட்டிக்கிச்சு? இப்படி தான் பரவாயில்லையா? கொஞ்சமாக ஒட்டணும்.
போதும் விட்றாடி. கொண்டா. தடா, ஜெல்லி செஞ்சு முடிச்சாச்சு. ஊற்றிக்கப்புறம் நம்ம ஐஸ் பல்ல வச்சிடணும். ஒரு 5 ஹவருக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இனிமேல் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க, அது பக்கத்தில் பெல்லும் அழுத்துங்க. பை பாய்.